ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி காரக்கரை பணியாரம் எப்படி பண்ணன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி உளுந்து நல்லா ஊற வச்சு தண்ணி தொலைச்சி அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு குறைன்னு இருக்கக்கூடாது, நைஸாகவும் இருக்கக்கூடாது. இதோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதை மாவோட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சீரக ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதோட கொத்தமல்லி தழை கருவேப்பிலையும் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்க அப்படின்னா கரைப்பணியாரம் ரெடிங்க. எனக்கு இந்த கரைப்பணியாரம் சாப்பிடும் போதெல்லாம் என்னோடய ஸ்கூல் டேஸ் தாங்க ஞாபகம் வரும். சாயந்தரம் ஸ்கூல் விட்டோன்னே ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு இந்த கரைப்பணியாரம் வாங்கி சாப்பிடுவேன். ஒரு நாள் கூட கரைப்பணியாரம் சாப்பிடாம வீட்டுக்கு போனதாக சரித்திரமே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ சாப்பிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகம் வந்துடும். இந்த மாதிரி எந்த ஃபுட் உங்களோட ஸ்கூல் ஆர் காலேஜ் டேஸை வந்து ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லுங்கள். இதோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா கரைப்பணியாரம் ரெடிங்க. இதுக்கு பச்சை வெங்காய சட்னியும் நல்லா இருக்குங்க, புளி சட்னியும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி புளி சட்னி தான் செஞ்சோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டட்டா, பை பாய்.